இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கட்டி விட்டதால் இந்த கூலி வேலை செய்கிறவங்களுக்கு வீடு கட்டி வாடகைக்கு விடுறாங்கல்ல, அவங்களாம் ஏதோ ஒரு பொழப்பு நடத்துகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு கட்டி விட்டதால் கூலி வேலை செய்கிறவங்க 1000 சம்பளம் வாங்கின்னு அங்கே போய் படுத்துக்கிறாங்க. அவங்கள நம்பி வீடு கட்டி விட்றவங்களாம் என்ன ஆகுறது? அதுவும் அவங்களுக்கு ஒரு பொழப்பு இல்லை. அதை நஷ்டம் பண்ணுற மாதிரி எல்லாரையும் அங்கே படுக்க வச்சிடுறாங்க. அதனால் வீடு கட்டி விடுறவங்களுக்கெல்லாம் லாஸ் ஆகுது. வீடு கட்டி விடுறவங்களுக்கெல்லாம் பொழப்பு கெட்டு போகுது. இவங்க ஒரு நாளைக்கு 1500 1300 சம்பளம் வாங்கிட்டு அங்கே போய் படுத்துக்கிறாங்க. அப்போ ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்கு தான் அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, வேறு எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அதில் இங்கேருந்து போயிட்டு அங்கே போய் கிளாம்பாக்கில் பஸ் ஏறி எல்லாம் ஊருக்கு போகிறது. கோயம்பேட்டில் இருக்கிறது அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் அப்படியே போயிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. இது ஒரு கலைஞர் இருந்துன்னு போட்டு சும்மா அந்த ஆர்ச்சி மட்டும்தான் அதில் செலவாகிருக்கு. வேறு என்ன அங்கே ஒரு போய் உட்காரத்துக்கு சேரு கூட கிடையாது. ஜனங்கள்லாம் அதில் படுத்துக்கிட்டு இதனால் எத்தனை பேருக்கு வீடு பொழப்பு கெட்டு போகுது.